இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? மிதுன ராசிக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 இயரில் சொத்து வாங்கியிருப்பாங்க. ஒன்றா கார் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி 2 வீலர் மாற்றிருப்பாங்க. ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா குரு 12ல் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டார். சில பேர் புதுசாக கடன் வாங்குவாங்க. நீங்கள் சொல்லலாம், என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன்னா, உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கடன் தானே தவிர இதை வந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கடன் கிடையாது. உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா? நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் கடன் கொடுப்பான். சிபில் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதனால இப்போ இவங்களுக்கு சிபிலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருக்கும். அதனால தப்பு கிடையாது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்துல புதிய உறவு வரும். அது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது. அது எப்போ? அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3வதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். அந்த குரு தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையாக நான் ஒன்று சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம், இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்கள். இது யாருமே சொன்னதில்லை.
இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? மிதுன ராசிக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 இயரில் சொத்து வாங்கியிருப்பாங்க. ஒன்றா கார் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி 2 வீலர் மாற்றிருப்பாங்க. ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா குரு 12ல் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டார். இப்போ ராசிக்குள்ளே இருக்கார். அவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். பதவியை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் வரப்போறார். 10ஆம் வீட்டு அதிபதி இவங்களுக்கு யோகாதிபதி. யோகாதிபதி தசமஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் பெருத்த வளர்ச்சியை ஏற்பட்டு உங்க கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது. சில பேர் புதுசா கடன் வாங்குவாங்க. நீங்க சொல்லலாம், என்ன சார் நீங்க சொல்றீங்க நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன்னா, உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கடன் தானே தவிர இதை வந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கடன் கிடையாது. உங்க பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேட்டஸ் லெவலுக்கு ஏற்றிக்கணுமா, அதுக்கு கடன் வாங்கலாம். அன்னாட தேவைக்கான சாப்பாடு செலவுக்கு கடன் வாங்க மாட்டீங்க. உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கு ஏற்படுறதுக்கான கடனை ஏற்படுத்திக்கலாம். தாராளமாக பண்ணலாம். அதுக்கேற்ற வருமானமும் வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் கடன் கொடுப்பான். சிபில் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதனால இப்போ இவங்களுக்கு சிபிலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுல 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். இவங்களுடைய திருமண செலவுகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தேவைக்கு இவங்களே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தப்பு கிடையாது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்துல புதிய உறவு வரும். அது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம். ஏற்கனவே திருமணமாக இருந்தால் குழந்தை பாக்கியம். இல்லை சார் எங்களுக்கு வந்து வயசாகிடுதுன்னா பேரம்பேத்தி. ஸோ இது இந்த சர்க்கிள் வந்து நல்லா, அதாவது பூரணமான சர்க்கிள் அமையறதுக்கான நேரம். வெரி குட். இதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 8ஆம் இடத்தை பார்க்க போறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்பா, திடீர் அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது. அதுவும் குரு உச்சமா பார்க்கறாரு. கோடீஸ்வரங்களாயிடுவாங்க. கோடீஸ்வரன் ஆகலாம். அரசியல்ல பதவி தேடி வரலாம். நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்லயோ இல்லை வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலையோ முதலாளி வந்து நீ தான்ப்பா எனக்கு அடுத்தது அப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அதாவது உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையறதுக்கான நேரம் இது. ஏன்னா இது வந்து ராசிங்கிறது வந்து பொதுவானது. இந்த உடம்பு, ராசிங்கிறது உடம்பு. இந்த உடம்பு உள்ள இந்த எண்ணம் உள்ள நபர்களுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும்ட்டு. அதுல அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட்டவோ குறைவோ வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம சொல்லணும்ல. ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்க, மிதுன ராசி எனக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு. வேலையும் வரும், வேலையில வளர்ச்சியும் வரும். அதாவது இப்போ வந்து ஒரு தள்ளு வண்டிக்காரர் மிதுன ராசி, அவருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா சேல்ஸ் ஆகிறது 1000 ரூபா சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் மிதுன ராசி. அவருக்கு மாசமான 50,000 ரூபா, வருஷத்துக்கு மாசம் 50,000 ரூபா சேலரி வருது. திடீர்னு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா சேலரி வந்தா அது அதிர்ஷ்டம் தானே. கண்டிப்பா. இப்போ இதே அம்பானி வந்து இல்லை அதானி வந்து மிதுன ராசியா இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், ஃபாரின் கான்ட்ராக்ட் ஒரு 1000 கோடி 50,000 கோடி 1 லட்சம் கோடிக்குன்னு வந்ததுன்னா அது அதிர்ஷ்டம். ஸோ அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நேரம் இப்போ மிதுன ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மிதுன ராசி. ரொம்ப சந்தோஷமான நேரம் அவங்களுக்கு. தேங்க்யூ சார். இதில் அவங்களுக்கான பர்சன்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா 85 to 90%. 90 வரைக்கும் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய பேர் தெரியும் மிதுன ராசி. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பார்க்க சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க. மிதுன ராசி அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படியே பூரிப்போடு பார்ப்பீங்க இந்த வீடியோ. உங்களுக்கு தான் நல்லா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டமா கோடீஸ்வரங்களா கூட ஆகலாம் அப்படின்றதுனால நிறைய தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நீங்களும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காலம்தான், ஜாலி தான். தேங்க்யூ.